ஹலோ விவாஸ், கடகராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பூதாகரமான பௌர்ணமியானது வரப்போகிறது. இதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க? கடகராசி நேயர்களுக்கும் பௌர்ணமிக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு என்பது போன்ற ஒரு சில குழப்பங்களானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. இந்த தாக்கங்களானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் நாம சந்திக்க போகிறோம் என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால தேவையில்லாம மன ரீதியாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மன நிம்மதியானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பௌர்ணமி என்று சொன்னாலேயே இரு வேறுபட்ட கருத்துக்களானது இருக்குங்க. பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவுமே பிரகாசமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னாலுமே இந்த நாட்களானது பார்த்தீங்கன்னா சற்று ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனநிலையில பல வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் பௌர்ணமி போன்ற நாட்கள்ல எந்தவித முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் நம்ம தவிர்த்துக்கணும். முழுக்க பார்த்தீங்கன்னா தெய்வீக வழிபாடுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நம்ம செய்துட்டு வரணும். அப்போதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருந்து நம்மளை நாம தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுவது உண்டுங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, இந்த பௌர்ணமி நாளன்று பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த ஒரு அபூர்வமான ஆடி வெள்ளிக்கிழமை அன்று மறக்காம இரவு 8 மணிக்குள்ள உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை வைத்து 5 நிமிடம் இப்படி நீங்க செய்து பாருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடும். நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அந்த 3 பொருட்கள் என்னென்ன, மேலும் ஜோதிட ரீதியாக கடகராசி நேயர்களுக்கு இனி நிலைமை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே தெளிவாக பார்க்கலாம். 8/8/2025 ஆடி மாதத்துடைய வெள்ளிக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க. மேலும் அதன் பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 17/8/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 21/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார். 25/8/2025 அன்னைக்கு ராசியில இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுமே கடகராசி நேயர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கடகராசி நேயர்களை, கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளானது ஏற்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக இருப்பதால ஓரளவுக்கு மனதளவுல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு நிலைமையானது இருக்க போகிறது. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டுங்க. என்னதான் சில விஷயங்களை நீங்க திட்டமிட்டு செஞ்சாலுமே நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடக்கலாங்க. அதற்காக தான் எப்போதுமே பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு இருக்கணுங்க. அதாவது நம்ம போட்ட சக்சஸ்ஃபுல் பிளான், அன்சக்சஸ்ஃபுல் பிளான். ஒருவேளை நம்ம இந்த இடத்துக்கு போறோம், இந்த வேலை எல்லாமே நமக்கு சரியா முடிஞ்சதுன்னா ஓகே சூப்பர். அதுவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை, அந்த வேலை நமக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டோம் இல்லையா, செலவு பண்ணி போயிட்டோம். ஸோ அந்த காசெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம மனதளவில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போவது,
வருவது, இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வருவது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்துட்டு வரலாம். ஸோ இப்படி நம்ம செய்யும்போது ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியை தரக்கூடும். ஓகே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மனதளவில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம், ஸோ ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது நடக்க கொடுங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எந்தவித விஷயமாக இருந்தாலுமே கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் செய்யணுங்க. ஒருவேளை நம்ம நினச்சது நடந்தால் ஓகே, நினைக்காதது நடக்குது அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிச்சுட்டு நம்ம அந்த விஷயங்களை செயல்படுத்தலாம். இருந்தாலுமே கடகராசி நேயர்கள் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டபடி அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்காது, கொஞ்சம் பின்னடைவுகள் சந்திக்கலாம். ஸோ அது மாதிரியான நேரங்களில் இது போன்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க அந்த இடங்களில். மேலும் பார்த்தீங்கன்னா பண வரவானது எதிர்பார்த்தபடி ஓரளவுக்கு கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில் கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெரியோர்களுடைய பாசம் நேசம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. வாகன யோகமானது உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கவங்க, அதற்காக சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க. தொழில் வியாபாரமானது வாக்கு வன்மையால சிறப்பாக நடக்க போகிறது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகிறது. ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணமானது இன்னுமே திரும்ப கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்களுக்கு இப்போது இந்த நிலைமையானது சரியாக போகிறது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலையுமே இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல புகழ்ந்து பேசுவார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய வேலை திறமையானது இப்போது வெளிப்படக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி ஏதாவது பொறுப்புகள் கொடுத்து இருந்தால் அந்த பொறுப்புகளை நீங்க மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இதனால சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே சமயம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்க போகிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வீர்கள். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்படி நம்ம விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக மாறக்கூடும். எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட இருப்பது நம்முடைய பார்ட்னர் தான் அப்படிங்கிற பல உண்மைகளை பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேர காலமாகவும் இப்போது அமைய போகிறது. இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பீங்க. அதே போல யாருக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயமானது உங்களுடைய மனதளவில் ஆழமாக பார்த்தீங்கன்னா பதிந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களும் அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக குழந்தைகளுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்களுமே சந்தோஷப்படுவீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இந்த முறை பௌர்ணமி திதி வந்திருப்பதால இன்னுமே அதீதமான சக்தி கொண்ட ஒரு அபூர்வமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த நாள் இரவு 8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது நீங்க எது கேட்டாலுமே அதுவும் உங்களுக்கு கிடைப்பதோடு கூடுதலாக பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது கிடைக்குங்க. பண வரவானது உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க கொடுங்க. ரொம்பவே சிம்பிள்ங்க. 3 பொருட்கள் தான் நம்முடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். ஒரே ஒரு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், 8 கிராம்பு, இந்த 3 பொருட்களையும் வைத்து ஒரு அகல் விளக்கில் வைத்து அப்படியே கற்பூரத்தை வச்சு பற்ற வைத்திடுங்க. பிறகு இந்த தீபமானது எரிந்து அணையும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு மனதார ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை கேளுங்க. அதாவது
எனக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், இல்லைனா நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இல்லைனா ஒரு லேண்ட் வாங்கணும், இல்லைனா வாங்கிய லேண்டில் நான் வீடு கட்டணும். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை மனதார சொல்லி இப்படி வேண்டிட்டு அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துகிட்டு போய் கீழே வந்து யாருடைய காலும் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே போய் கொட்டிடுங்க. இவ்வளவு தாங்க. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வேண்டியதற்கான பலன், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்குங்க. இது 100% உண்மைங்க. நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்க போகிறது. எதிர்பார்த்த பணவரவு இருக்க கொடுங்க. கலைத்துறையில் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.